வீட்ல உள்ள கார், லாரி டயர் எல்லாம் கழட்ட கஷ்டப்படுறீங்களா? அட, ஒரு நிமிஷத்துல கழட்டிடலாம் பாருங்க. பொதுவா கார் வச்சிருக்கிறவங்க எல்லோருக்கும் டிராவல் நேரத்துல எங்க வேணாலும் பஞ்சர் ஆகலாம். அதுக்காகவே ஸ்டெப்னி இருக்கு. ஆனா டயரை கழட்டணும்ன்றது தான் பெரிய சவாலே. அதே போல லாரி டிரைவர்களும் இரவு நேரங்களாகட்டும் பகல் நேரமாகட்டும் நெடுந்தூரம் பயணம் செய்வார்கள். எந்த நேரத்திலும் டயருக்கு எது வேண்டுமானாலும் ஆகலாம். அந்த நேரத்திலெல்லாம் பஞ்சர் கடை அருகிலே இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது மாதிரி நேரத்தில் அவர்களுக்கு டயரை கழட்டு மாட்டுவது என்பது சவாலாகவே இருக்கும். இதற்கெல்லாம் ஈஸியான வழி இருக்கிறது. பஞ்சர் ஆகும் போது வீல் ஸ்பேனர் எல்லாம் போட்டு நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை. மெஷின் டூல் கடைகளில் விற்கப்படுகிறது. ஒன்றுமே இல்லை, ஒரு சிறிய பாக்ஸை நட்டில் பொருத்த வேண்டும். பிறகு மெஷினை அதில் வைத்து ஸ்பேனரை இடது பக்கமாக திருவினாலே வந்துவிடும். சிறு குழந்தைகள் கூட கலட்ட முடியும். இது கடைகளில் விற்கப்படுகிறது. இது பலருக்கும் தெரியாம இருந்தாலும் தெரியாத சிலருக்கு உபயோகமாக இருக்கும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த வீடியோ. இன்னும் தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் டயர்களை பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். டயர்களின் பக்கவாட்டில் எழுதப்பட்டிருக்கும் BSI எனப்படும் டயர்களுக்கான காற்றின் அளவையே சிலர் சரியானதாக கருதுகின்றனர். ஆனால் அது தவறு. டயர்களின் பக்கவாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் BSI அளவு டயரின் அதிகபட்ச காற்றின் அழுத்தத்தை தாங்கும் திறனையே குறிக்கிறது. எனவே உங்களது வாகனத்துக்கான பரிந்துரைக்கப்பட்ட அளவை தெரிந்து கொள்ள காரின் கதவின் உட்புறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பரிந்துரைக்கப்பட்ட அளவை பின்பற்றி காற்று நிரப்புங்கள். டியூபில் இருந்து காற்று வெளியேறுவதை வால்வு மூடி தடுக்கும் என்ற எண்ணம் பரவலாக இருக்கிறது. ஆனால் வால்வு மூடி காற்று வெளியேறுவதை தடுக்காது. தூசி, தண்ணீர், சோறு உள்ளிட்டவற்றை வால்வுக்குள் புகாதவாறு தடுப்பதற்காகவே மூடி கொடுக்கப்படுகிறது. சிலர் டயரில் காற்றழுத்தம் குறைவாக இருந்தால் அதிக கிரிப் கிடைக்கும் என்று கருதுகின்றனர். காற்றழுத்தம் குறைவாக இருக்கும் போது டயரில் இருக்கும் பட்டன்கள் தேய்மானம் அதிகரிக்கும். மேலும் பட்டன்களுக்கு இடையிலான இடைவெளி குறையும் என்பதோடு தண்ணீர் எளிதாக வெளியேறாது என்பதால் அதிகம் வழுக்கும் வாய்ப்பு உள்ளது. மைலேஜும் குறையும். பஞ்சர் ஆகும் போதுங்க இந்த மாதிரி நம்ம வீல் ஸ்பேனர்லாம் போட்டு கழட்டணுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டுங்க இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நட்டில் போட்டுட்டு இந்த ஷேப்லங்க ஃபிட் பண்ணிட்டு அடுத்தது இந்த ரொட்டேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுறது, இது போட்டு இப்படி சுற்றுங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஈஸியாக இருக்குங்க சுற்றுறதுக்கு. நம்ம மேலே ஏறி வீல் ஸ்பேனர்லாம் போட்டு கழட்டணுங்கிற அவசியமே இல்லை. லூஸ் ஆகும்போது நமக்கு தெரிஞ்சுங்க அங்கே வந்து நட்டு சுற்ற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த மிஷின் வந்துங்க லூஸ் பண்ணுறது மட்டும்தான். இதில் டைட் வச்சோம்னா நம்ம டைட்டாகவே தெரியாதுங்க. நம்ம போய்ட்டு போல்ட் உடஞ்சு போயிடும். லூஸ் பண்ணுறது மட்டும் யூஸ் வச்சுக்கலாங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.